அபயம் 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 அபயம். கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக. கொல்லா நெறியே குருவருள் நெறியென கொள்க. வள்ளல் மலர்பதம் வாழ்க வாழ்க வாழ்க. திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தே எல்லா வல்லான் தனையேத்து. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் நாம் வருக வருக என்று வரவேற்று, எப்போதும் போல நம்முடைய சத்சங்கம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு எண்ணம். நம்ம சிம்மிய தீபிகை நம்ம முழுமையா பாக்குறப்ப அதுல ஒரு கடைசியில் உள்ள 3 பாடல் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்தது. அது போல நான் யார், நாம் யார். நான் யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க? மனிதன். உன்கிட்ட கேட்டா நீனும் மனிதன் சொல்லிட்டா நிக்க. பனிமலர் மனுஷன். எல்லோரும் வேற ஏதாவது பதில் இருக்கா? மனிதர், பெண், ஆண் தவிர வேற ஏதாவது ஒரு பதில் இருக்கா? மனுஷன். ஓ, கருணை உள்ள உயிர். வேற 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 சொல்லியா? தீமை செய்ய உயிர். ஏன் தீமை செய்யணும் அவனை கேட்கணும் இல்லையா? ஏன் தீமை செய்யணும் தம்பி? நீ தீமை செய்தா அது எப்படி நல்லது கெட்டதெல்லாம் வரும்? நம்ம எப்பொழுதுமே இந்த வயதிலே நீ நல்லா பதிஞ்சுக்கோ, யாருக்கும் நாம் தீமை செய்யக்கூடாது. ஏன்னா எல்லா விதமான ஆன்மாக்கள் இருக்கு இல்லையா? பக்குவம், அபக்குவம், பக்குவ அபக்குவம். சோ அந்த பக்குவ நிலைக்கு தக்கவர் தான் நம்மளுடைய என்னது இருக்கும்? நம்மளுடைய சிந்தனை இருக்கும். சரியா? இப்ப எல்லோருமே மனிதர். அன்னைக்கு யாரும் கேட்கிறப்ப சொன்னாங்க பெண் மனிதன் சொன்னாங்க. பெண் மனிதனை சேர்த்து பெண் மனிதர் அப்படின்னாங்க. அப்புறம் ஆண் மனிதர். அப்படியா? சரியா? நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? யாருன்னு கேட்டான்னு சொல்லுவான், பேரை சொல்லுவான். சரியா? நீ யார் அப்படின்னு கேட்டான்னு சொல்லுவான், பேரை சொல்லுவான். இல்லைன்னா அப்படி என் சொந்தம், என் பந்தம், என் மது எதுன்னு சொல்லி வரிசையா அடிக்கிட்டு போவோம். உங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவர் ஏர்போர்ட்டுக்கு போனாராம். ஒருவர் போயிட்டு எல்லாரும் கியூல நின்று இருக்காங்க உள்ள போகிறதுக்கு. இவர் விறுவிறுன்னு போனாராம். முன்னாடி போயிட்டு அந்த நிப்பாங்கல்ல ஆபீசர், அவங்க தானே பார்த்து நம்மள உள்ள போடுவாங்க. போயிட்டு விறுவிறுன்னு போயிட்டு சொன்னாராம், நான் யார் உனக்கு தெரியுமான்னு கேட்டாராம். இவரு முன்னாடி போறதுக்கு இவர் ஒரு விஐபியா இருப்பார் போல. சோ அங்கிட்டு போய் என்ன கேட்டாராம், நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாராம். அவ உடனே மைக் எடுத்துட்டு அனௌன்ஸ் பண்ணாராம், இவரு அவருக்கு யாருன்னு தெரியல, இவர் யாருன்னு யாருக்காவது தெரியுமான்னு கேட்டாங்களாம். இவரு போயிட்டு நான் யாருன்னு தெரியுமா அவங்ககிட்ட கேக்குறப்ப அவன் என்ன செஞ்சா, மைக் எடுத்து இங்க ஒருவர் இருக்கின்றார், அவருக்கு தான் யார் என்று தெரியவில்லை, யாருக்காவது இவரை யாருன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரியாது. தெரியுமா தெரியாதா? தெரியவே தெரியாது. நம்மளுக்கே நாம் யார் என்று இதுவரை நம்மளுக்கு தெரியல. சரியா? வந்தோம், நல்லா ட்ரெஸ் பண்ண அழகா சொல்லுவாங்க. சின்ன தீவிக படிச்சுன்னா தோலை உரிச்சுட்டா உள்ள என்ன இருக்குன்னு கேட்பாங்க. அது அறிவு என்ன செய்யும்? மனதுக்கு சொல்கின்ற பக்குவ நிலை. அது 114 பாடல். நாங்க வெள்ளிக்கிழமை தான் முடிச்சோம். 114 பாடல் நிறைவா செஞ்சோம். அதுல பார்த்தா இந்த மனது என்ன ஏட்டிக்கு போட்டியா தான் சொல்லும். அது எல்லாமே ஏட்டிக்கு போட்டியா சொல்லும். அறிவு அதுக்கு எல்லாமே எடுத்து சொல்லும்.
அது நம்மளுடைய நிலை. நம்ம நினைக்கிறது எல்லாமே ஏட்டிக்கு போட்டியாதான் நம்ம நினைப்போம். ஆனா நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவு என்ன செய்யும், நம்மளுக்கு எடுத்து சொல்லும். சரி, இந்த பிறப்பு நம்ம பெருமானார் சொன்ன மாதிரி சிருஷ்டி நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. எப்படி ஆகாசம் என்று ஸ்பேஸ், அந்த ஆகாசம் எப்படி யாரும் படிக்கல ஸ்பேஸ் அப்படியே தானே இருக்கு, அதுக்குள்ளதானே எல்லாரும் இருக்கோம். அந்த ஆகாசம் எப்படி இருக்குன்னா அனாதி. அனாதினா அனாதி ஆசிரமத்துல உள்ள நினைச்சுறாங்க, யாரும் படைக்காம இயற்கையாகவே உள்ளதுக்கு பேரு தான் அனாதி. சரியா? இப்போ அந்த ஆகாசம் இருக்கு, அதுல என்ன இருக்கு, ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும், காற்று. அப்ப அந்த ஆகாசத்துக்குள்ள காற்று இருக்கு, அந்த காற்றும் அனாதி. சரியா? அதுக்குள்ள இருக்கிற காற்றும் அனாதி. அப்போ ஆகாஷ்க்கு அடுத்து என்னது இருக்கு, பரமஹாசம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் மெயின். பரமஹாசத்துல யாரு இருக்கா, யாரு இருக்கா, பரமஹாசத்துல ஆகாசம் அதுக்கு காரணமாக இருக்கின்ற இறைவன் அங்க இருக்கிறாரு. சரியா? அதுக்குள்ள யார் இருக்கா, இறைவன் அவங்க இருக்கிறாங்க. இங்க அந்த ஆகாசமாக இருக்கின்ற அந்த இடையில எப்படி காற்று அனாதியாக இருந்ததோ அதே போல பரமகாசத்தில் இருக்கின்ற இறைவன் இருக்கின்ற அந்த நிலையில இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட மேல உள்ள சூக்குமமாக உள்ள ஒரு நிலை. அப்போ அந்த நிலையில எப்படி இருக்குன்னா, இறைவனாக இருக்கின்ற பரமகாசத்துல அருள் சக்தி முழுமையாக நிறைந்திருக்கின்றது. அல்ல அருள் படிக்கிறப்ப என்ன படிக்கிறான், அருளே நம்மடி, அருளே நம்முடி, அருளே நம் நடுவாம் என்று சொல்லி, அருளே நம் குணம், அருளே நம் மனம், எல்லாமே அருள் தான். சோ அப்போ அந்த இறை அந்த அங்க என்ன இருக்குதுன்னா, இறை இருக்கின்ற அந்த பரமகாசத்துல அருள் சக்தியானது முழுமையாக நிறைந்திருக்கிறது. சரி, இப்போ இங்க என்ன இருக்கு, ஆகாசம் இருக்கு, காற்று இருக்கு, அந்த இடத்துல என்ன இருக்கு, தூசி மாதிரி என்னது இருக்கும், அணுக்கள் நிறைய நிரம்பி இருக்குது, அங்க அணுக்கள் இருக்கின்றது. இங்க எங்க இருக்குது, பரமகாசத்துல எது நிறைவா இருக்கு, அருள் சக்தி நிறைவா இருக்கு, இங்கேயும் அணுக்கள் நிறைவாக நிரம்பி இருக்குது. சரியா? இப்ப உலக தோற்றம் எப்படி வருதுன்னு பாருங்க, இங்க அணுக்கள் எல்லாமே நிரம்பி இருக்குது, அங்கே அணுக்கள் எல்லாமே நிரம்பி இருக்குது. பரமகாசத்தில் இறை சமூகத்தில் இருக்கின்ற அந்த அணுக்களுக்கு பெயர் ஆன்மா. உயிர் என்றாலும் ஆன்மா என்றாலும் ஒரு பொருளை தான் குடிக்குது. சரியா? இங்க இருக்கிறது யாரு இருக்கா, ஆன்மா. எங்க இறை சமூகத்துல இருக்கின்ற அணுக்களுக்கு பேர் தான் ஆன்மா. இங்க இருக்கிற அணுக்கள் எல்லாமே என்ன ஆகுது, ஜட பொருளாக இருக்கின்றன. அப்போ இந்த தோற்றத்துக்கு வர்றப்ப இந்த பரமகாசத்துல உள்ள அருள் வெளியில இருக்கின்ற அத்தனை ஆன்மாக்களும் என்ன ஆகுது, புல்லாகி பூண்டாகி மரமாகி செடியாகி அந்த இதெல்லாம் வரிசையா வருது. இந்த இந்த ஸ்பேஸ், இந்த இடத்துல உள்ள காற்றுல உள்ள அந்த அணுக்கள்லாம் என்ன வருது, H2O போட்டா என்னது, 2 ஹைட்ரோஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தா என்னது, தண்ணி. CO2 போட்டா என்னது, கார்பன் ஆக்சைடு. அந்த அணுக்கள் சேர்ந்து 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 என்ன ஆகுது, இந்த சிருஷ்டிக்கப்படுகின்றன. எங்க இருந்து, அங்க இருந்து சிருஷ்டிக்கப்படுகின்றது. அங்கதான் என்னது இருக்கு, பிரணவ உயிர் சக்தி என்பது அங்கதான் இருக்கு. சரியா? அந்த அது நம்ம இன்னொரு நாளைக்கு அந்த ஓம் டச் பண்ணா நம்மளுக்கு அது தெரியும். AUM ஓம் நம்ம எடுத்தோம்னா அது எப்படி நமக்குள்ள செயல்படுது என்றது அது நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நான் யார் அதுதான் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சரியா? இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த அணுக்களாக இருக்கின்ற அந்த ஆன்மாக்கள் இறைவனுடைய பெருங்கருணை பேராற்றல்னால என்ன ஆகுது, பரம்பொருள் இப்ப மேலே இருக்கின்ற அந்த இறை சமூகத்தில் இருக்கின்ற அந்த இறை ஆகாச பரமஹாசத்தில் இருக்கின்றது அது என்ன பண்ணுது, பெருங்கருணை கொண்டு பரம்பொருளாக
என்னது அது அடுத்த நிலைக்கு அது வருது. அது பாக்குது இவ்வளோ ஆன்மாக்கள் இப்படி எல்லாம் இருக்குது, எல்லாமே நம்ம மாதிரியே இருக்குத, எல்லாம் கோடி சூரிய பிரகாசத்தோட இருக்குத. இது எல்லாமே இப்ப வந்து என்ன இருக்குது, ஆணவ மலத்தினால கட்டுண்டு இருக்கிறதுனால இந்த ஆன்மாக்கள்ல எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். இறைவன் பெருங்கருணை பேராற்றல் உள்ளவர் இல்லையா, நினைத்து என்ன பண்றாரு, பரம்பொருள் இறைவனே அருளும் பொருளும் என்றுதான் நம்ம சொல்லுவோம். பேரறிவு பேராற்றல் இல்ல பொருள் என்ன என்னது, அவருடைய ஞானமாகி இருக்கின்ற அந்த அறிவு. நம்மளுடைய அறிவே என்னொன்னு வந்து அருள் தான், தனியா ஒரு அருள்னு கிடையாது. நம்ம அறிவு விளங்க விளங்க நம்ம ஜீவகாரியம் செய்ய செய்ய அன்பும் அறிவும் விளங்குகின்றது. ஜீவகாரியம் செய்யறப்ப அருள் என்பது கடவுளுடைய தயவு, ஜீவகாரியம் என்பது ஜீவர்களுக்கு நாம் செய்கின்ற தயவு. இந்த சிறு தயவை கொண்டு பெரும் தயவை நாம் என்ன செய்ய வேண்டும், பெற வேண்டும். சரி, இப்ப அந்த கருணை கொண்டு அவர் கண்டு என்ன பண்றாருன்னா, இப்போ என்ன பண்றாங்க, அந்த ஆன்மாக்கள் அங்க இருந்து வருது. இப்ப நம்மளே இருக்கமே, நம்ம எங்கேயாவது கோயிலுக்கு போனோம் வெளியே போனோம்னா நம்ம சும்மா அப்படியே குளிச்சுட்டு அப்படியே போயிருவோம். உள்ள சட்டை போட்டு மேல சட்டை போட்டு அதுக்கு மேல சட்டை போட்டு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம போவோம். சரியா, எல்லாமே நம்ம செஞ்சுதான் போறோம். இந்த சாதாரண மனித உடலுக்கே இத்தனையும் செய்யறோம்னா பெருங்கருணை பெராற்றல் உள்ள இறைவன் அதை எடுத்து அப்படியே கொண்டு போய் எங்க போடுறது, போட முடியுமா இல்லையா, முடியாது. அதுக்கு சட்டையெல்லாம் போடணும். அதுக்கு சட்டை போடணுமா வேண்டாமா, போடணும். என்ன சட்டை போடுறது, அதுக்கு சட்டை போடணும் தானே. அங்கிருந்து சும்மா ஒரு ஆன்மா பிடிச்சு கொண்டு யாருக்குட்டியாவது போட முடியுமா, அதுக்கு சட்டை போடணுமா இல்லையா, சட்டை போட வேண்டும். அததான் நம்ம பார்க்க வேண்டும் இன்னைக்கு. அப்ப அவர் என்ன செய்யறாரு, அங்க வந்து என்ன ஆகுது, பரசிவம் பரம்பொருளாக பரமாக அது வந்து பரசிவமாக இருக்கின்றது. அடுத்த பரம்பொருளாக இருக்கின்றது, பரம் சிவமாக வருகின்றது. பரசிவம் பராசக்தியாக வருகின்றது. எல்லாம் பரத்துல இருந்து வர்றதுனால அவங்களுக்கு பேர் என்னது, பரசிவம் பராசக்தி. நம்ம என்ன பராசக்தி அப்படி ரொம்ப நினைச்சிடும். அவங்கள எங்க இருந்து வந்திருக்காங்க, பரமகாசத்தில் இருக்கின்ற அருள் வெளியாக இருக்கின்ற இறை சமூகத்திலிருந்து அவங்க வந்து வர்றாங்க, கீழே வர்றாங்க. வந்து அவங்களே பராசக்தியாகவும், பரசிவம் முதல்ல பரசிவமாக இருக்கின்றவரு பராசக்தியாக அவருடைய செயல், அவருடைய செயலுக்கு பேர் தான் பராசக்தி. அந்த பவர், சிவத்தோட பவருக்கு பேர் என்னது, பராசக்தி. தனியா ஒரு உருவத்தை வச்சுட்டு நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், அதோடைய அதுதான் வர்றாங்க. வந்துட்டு என்ன நடக்குதுன்னா அடுத்த நிலைக்கு அவங்க வர்றாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா திரோதாய சக்தி இல்லை என்றால் சித் சக்தி. அழக படிநிலை ஞாபகம் வச்சுக்கிடுங்க, சிவன் பரசிவன் வச்சுக்கிடுங்க. அப்ப உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துடும். பரமசிவன் சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னா பரசிவன் பராசக்தி. அதுக்கு அடுத்து எழுதி வராங்க சித் சக்தி. சித் சக்திக்கு வந்துட்டு என்ன செய்யறாங்க, இந்த தோற்றத்துக்கு நம்மள கொண்டு வரணும். இப்பதான் நம்ம வரணும் அடுத்தாப்புல. சோ அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா சித் சக்தி திரோதாய சக்தி. திரோதாய சக்தினாலும் ஒண்ணுதான், சித் சக்தி என்றாலும் ஒண்ணுதான். திரோதாய சக்தி என்ன சொல்றோம், மறைப்பு. சரியா இல்லையா, அந்த திரோதாய அந்த அருள் சக்தியை மறைப்பு சக்தியாக மாறுகின்றது. அதனால்தான் நம்ம உட்கார்ந்துட்டு கண்ண முடியும்னா பரசுவத்தையும் பார்க்க முடியாது, பராசக்தியும் பார்க்க முடியாது, அதுக்கு மேல உள்ளது நம்மளால பார்க்க முடியாது. யாரு மூடி வச்சிருக்கா, திரோதய சக்தி, அதாவது சித் சக்தி. நம்ம எத்தனை பிறப்பு எடுத்து வந்தோம்னு தெரியல. போன பிறப்புல நம்மள யார் யாருக்கு யார் யார் சொந்தம் வந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. அதை இப்ப வந்து மறைப்பு இல்லாம இருந்தா மாட்டிக்குவோமா இல்லையா, திடீர்னு நடந்து போறப்ப நம்ம ஞாபகம் வந்துருச்சுன்னு வைங்க, ஐயோ இவரு கூட நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடி போனா இவரு என்ன ஆகுறது. அதனால என்ன பண்ணிட்டாரு, அழகா ஒரு மறைப்பு இல்ல நம்ம மாட்டிக்குவோம். அதனால என்ன பண்ணிட்டாங்க, திரோதய சக்தி ஒரு மறைப்பு அதை போட்டுட்டாங்க. சோ நம்மளுக்கே தெரியாது, நம்மளுடைய கணக்கு வழக்கு எதுவும் தெரியாது, முன்பு எங்க இருந்து வந்தா எனக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு தெரிஞ்சது எல்லாம் என்ன ஆகுது, அதுக்கு அடுத்த நிலையில இந்த சித் சக்தியாக இருக்கிறது, திரோதய சக்தியாக இருக்கின்றது என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து படைப்பாற்றலுக்குள்ள வர்றாங்க. எதா வர்றாங்க, இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. சரியா, இது மூணுதான் நம்மளுக்கு தேவை. ஒரு படைப்புக்குன்னா கிரியேஷன் கிரியா சக்தி வேணும். நான் வேணும்னு போன எனக்கு இச்சை வேணும்,
எனக்கு நான் வேணும், நான் எனக்கு போகணும் அப்படின்ற ஒரு இச்சை வேணும். எனக்கு இச்சையே இல்லாம நான் வர முடியுமா? எனக்கு ஒரு ஆசை வேணும். இப்ப நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்கன்னா, இன்னைக்கு 3வது சனிக்கிழமை நம்ம கட்டாயம் போகணும், கட்டாயம் பிரார்த்தனையில கலந்துக்கணும்னு உங்களுக்கு ஒரு இச்சை இருக்கணும். அந்த உடம்பு, அந்த மனசுல இச்சை இருந்தா தானே நீங்க வர முடியும். அப்போ நீங்க இச்சை இருந்தாதான் அடுத்த கிரியேஷன் நீங்க வந்துடுறீங்க. காடியோ வண்டியோ எதுல ஏறி நீங்க வந்துடுறீங்க. இங்க வந்து என்ன செய்யறங்க? ஞான சக்தி, ஞானத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்றீங்க. அது அந்த மாதிரிதான் செயல்படும். அப்ப அந்த செயலுக்குள்ள என்ன ஆகுது? இச்சை இச்சா கிரியை ஞானா என்கின்றத இந்த படிக்கிரமம் வருது. இத பாத்தீங்கன்னா இந்த 5 சக்தியும் ஒருங்கே இணைந்ததுதான் சிவம் என்கொண்டு சொல்கின்ற அந்த சிவமாக இருக்கின்றது. எதெல்லாம் கலந்திருக்கு அதுல? இந்த 3 சக்தி, இச்சை ஞான கிரியை என்பதையும், சித் சக்தி, பராசக்தி, இந்த 5ம் கலந்துதான் ஒரே இத வந்து அங்க இருந்து செயல்படுது. எல்லாமே அது ஒண்ணுதான், ஒரே கடவுள் ஒருவர் தான். அவருடைய செயல் தான் இந்த சக்திகளாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அங்க இருந்து நம்ம இங்க வந்தாச்சு. சரி, இப்ப எங்க இருக்கிறோம்? எல்லாமே அந்த சக்தி எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் எங்க இருக்கிறோம்? கேவல நிலையில இந்த ஆன்மா இருக்கு. எங்க இருக்குது? கேவல நிலையில இருக்குது. நம்ம எல்லாம் நினைச்சுட்டோம் நான் ரொம்ப பந்தா, நான் பெருசு எல்லாம் சொல்றோம். ஒரு காலகட்டத்துல எங்க இருந்துச்சு? கேவல நிலையில இருந்துச்சு. யாரு கூட உறவு வச்சுட்டு இருந்துச்சு? அது ஆணவ மலத்தோடு அது வந்து கட்டுண்டு ஆணவ மலத்தோடு இருந்து செம்பில் களிம்பு போல அப்படி சொல்லி பெருமானார் சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது? எப்படி இந்த செம்பை நம்ம தேய்ச்சி வைக்க 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 பாச பிடிச்சுக்கிட்டே இருக்கும். பாத்திருக்கீங்களா? செம்பு, இந்த செம்பை வச்சீங்கன்னா பாச பிடிக்கும். அதை தேய்ச்சி வைங்க, என்ன ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு போய் பாருங்க, அதே பாச இருக்கும். அது போல செம்பின் களிம்பு போல. அப்போ அந்த கேவல நிலையில இந்த ஆன்மா எப்படி இருக்குதுன்னா, அஞ்ஞானம், அதுக்கு எந்த அறிவும் தோன்றாம இது என்ன பண்ணிருச்சு? இதுக்குதான் கொஞ்சோண்டு அறிவு எல்லாம் இருக்குது, ஆன்மாக்குதான் இருக்குது. இது போயிட்டு ஆணவத்தை புடிச்சுக்கிடுச்சு, இருட்ட ஆக்கிருச்சு அதையே. சோ இது தன்னையும் அறியாது, பக்கத்துல இருக்க இறைவனையும் அறியாது, பக்கத்திலே இருந்தா கூட தெரியாது அதுக்கு. சோ ஆணவ மலத்தினால கட்டுண்டு அந்த இடத்துல இருக்கு. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? அந்த இறை சமூகத்துல அருள் சக்தி இருக்குன்னு பார்த்தோம். அந்த அருள் சக்தியானது என்ன பண்ணுது? அங்க என்ன பார்த்தோம்? ஆன்மாக்கள் சந்தானமாக நிரம்பி இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த அருள் சக்தியுடைய செயல்பாடு அங்க இருக்கிற ஆன்மாக்களுக்கு போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, எல்லா ஆன்மாக்கள் எது எது இச்சையோடு இருந்துச்சோ அது வந்து கிளம்பி வந்துடும், எதுக்கு இல்லையோ அது அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி பக்குவம் அபக்குவம், பக்குவ அபக்குவம் ஆன்மாக்களாக 3ஆக ஆன்மாக்கள் பிரிக்கப்படுகின்றன. எதனால? அதோடைய அருள் சக்தியினால இந்த ஆன்மாக்கள் எல்லாமே வெவ்வேறாக என்ன செய்து பிரிக்கப்படுகின்றது. பக்குவ ஆன்மாக்களே என்ன பிறப்பு கொடுக்கலாம்? மனித பிறப்பு கொடுக்கலாம், அபக்குவம் கொடுக்கலாம். அபக்குவ ஆன்மாக்களுக்கு என்ன செய்யறது? சோ அந்தந்த ஆன்மாக்கள் எந்தெந்த தகுதியோடு இருந்ததோ அந்தந்த படைப்புக்கு ஆன்மாக்கள் எல்லாமே வருது. ஈவன் மரம் செடிக்கு கூட உயிர் இருக்கு, ஆன்மா இருக்குது, அது வேர்ல இருக்குது. மரம் செடி கூட எல்லாம் சும்மா என்னதோ ஒண்ணு வெட்டி போடாதுங்க, அந்த ஆன்மா வந்து எங்க இருக்கு? அந்த வேர்ல இருக்கு. சோ அந்தந்த ஆன்மாக்கள் என்ன ஆகுது? அங்க இருந்து பிரிக்கப்பட்டு என்ன பண்ணுது? இங்க வருது. அங்க சிற்றணு பசுவாக நம் பெருமானார் சொல்லுவாங்க, ஆணவ மலத்தில் கட்டுண்ட ஆன்மாக்கள் எப்படி இருக்காங்க? சிற்றணு பசு அப்படிங்கிற, சின்ன அணு பசு அப்படிங்கிற, சிற்றணு பசுவாக. அப்ப அங்க இருக்கிற இப்பதான் இறைவன் என்ன பண்றாருன்னா, இதை எப்படியாவது வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னே நமக்கு கொஞ்சோண்டு அறிவு கொடுக்கிறாரு, சிற்றறிவு. அப்ப நம்ம நல்லா சிந்திச்சுக்கிடுங்க, இறைவன் நமக்கு கொடுக்கிறாருன்னா எங்க இருந்து எடுத்து கொடுக்கிறாரு? நான் இந்த பானையில பாயசம் வச்சிருக்கேன், நான் பாயசத்தை எடுத்து உங்க கப்புல நான் போடுறேன்னு வைங்க. அப்போ உங்க பாயசம் வந்து குறைவா இருந்தோடனே இந்த பாயசம் வந்து கொஞ்சோண்டு பாயசம் வேறையா இல்ல ஒரே பாயாசம் தான் பங்கிட்டப்பட்டிருக்குதா? ஒரே பாயாசம் தான். பேரறிவு பேராற்றுள்ள இறைவன் நம்மளுக்கு ஒரு சிற்றறிவு கொடுக்கிறாருன்னா நம்மளுடைய அறிவும் இறைவனுடைய அறிவும் ஒன்னா இல்லையா? ஏன் அவ்வளவு சந்தேகம்? இப்போ இறைவன் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு அறிவு, சரியா? அவர் பேரறிவு பேராற்றல இருக்கிறாரு, நமக்கு கொஞ்சோண்டு சிற்றறிவு கொடுத்து கொஞ்சோண்டு விளக்கத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறாரு. நம்மளுடைய அறிவும் கடவுளுடைய அறிவும் ஒன்னா இல்லையா?
ஒன்றேதான், ரெண்டும் ஒண்ணு. நம்ம கடுகளவு வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கோம். அவர் அள்ளி கொடுக்க கொடுக்க அவர் பேரறிவு பேராற்றலா இருக்கிறாரு. இந்த கடுகளவு கொடுக்கின்ற அந்த சிற்றறிவை நம்ம என்ன செய்யணும்? பேரறிவு பேராற்றலாக நம்ம மாற்ற வேண்டும். தெரியுதா? நான் வேற நீ வேறலாம் கிடையாது. எல்லாம் கடவுள் கொடுத்த அறிவு தான். அதை நம்ம எதுல பாவிக்கிறோன்றத பொறுத்து அந்த அறிவை கொண்டு போய், இப்ப நான் என்னோட அறிவை கொண்டு டாக்டர் தொழில பாவிக்கிறேன். இன்ஜினியரா இருக்கிறவங்க இன்ஜினியர் தொழில பார்ப்பாங்க, டீச்சரா இருக்கவங்க டீச்சரா பார்ப்பாங்க, வெட்டியா உட்காந்து பேசணும்னு நினைக்கிறவங்க வெட்டியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சோ அந்த அறிவை கொண்டு எங்க கொண்டு பொறுத்துறீங்கன்றது, புறம் பேசிக்கிட்டே இருக்கிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, வேலை வெட்டி இல்லாம பேசிட்டு இருப்பாங்க, என்ன பண்றோன்னே தெரியாம அப்படியே கிடக்குறவங்க அப்படியே கிடப்பாங்க. எல்லாமே இறைவனோட அறிவு தான், எல்லாருக்கும் தான் கொடுத்தாரு. அப்ப எப்ப இந்த அறிவு விளங்கும்னு நினைக்கிறீங்க? ஜீவ காரியம் செய்யறப்ப அறிவும் அன்பும் விளங்கும். நம்ம கிட்ட இருக்க அறிவு இறையாற்றல் தான், நம்ம கிட்ட எல்லா சக்தியும் இருக்கு, எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி எப்ப விளங்கும்? நீ ஜீவ காரியம் செய்தால் மட்டுமே விளங்கும். எல்லா உயிரையும் பொது என்ன நினைத்தால் மட்டுமே இறைவனுடைய ஆற்றல் நம்மளுடைய உள்ளத்தில் வந்து பதியும், அவருடைய திருநடனம் நமக்குள்ள வரும். இல்லைன்னா இல்ல. சோ நான் வேறு நீ வேறு நான் ரொம்ப அதெல்லாம் கதையே இல்ல. யார் யார் ஐன்ஸ்டீன் கூட எத்தனை பெர்சென்ட் தான் அவர் மூளை பாவிச்சிருப்பாரு அந்த மேத்ஸுக்கு. அவ்வளவு செல்லுல வந்து கொஞ்சோண்டு ஒரு பகுதி தான் அவர் பாவிச்சிருக்கிறாரு. அவ்வளவு இதை ஞானியா உள்ளவரும் கூட. அப்ப என்ன ஆகுது? அங்க இருந்து இறைவன் என்ன பண்றாரு? நம்மளை இப்ப வந்து எடுத்தாச்சு, அங்க இருந்து என்ன பண்ணியாச்சு? நம்மள தூக்கிட்டு வந்தாச்சு. வந்த பிறகு என்ன செய்யணும்? நம்மள இப்ப அங்க இருந்து வந்த இந்த ஆன்மா எப்படி இருக்கு? அந்த உயிர் எப்படி இருக்கு? சிற்றணு பசுவாக இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது எப்படி இருக்கு? ஆணவ மலத்தோட அது கட்டுண்டு இருக்கு. மூணாவது எப்படி இருக்கு? கோடி சூரிய பிரகாசம் உள்ளதா இருக்கு. சரியா? அங்க இருந்து வந்தது என்ன ஆகுது? கோடி சூரிய பிரகாசம் உள்ளதாக இருக்கின்றது. அதோட வந்த நம்ம நல்ல உயர்ந்த நிலை அடைவதும் தாழ்ந்த நிலை அடைவதும் எதன் காரணம்? எது காரணம் அதுக்கு? ஆணவம். அங்கதான் தூக்கிட்டே வந்திருக்கோம், நம்ம கூட ஒட்டியே கூட்டிட்டு வந்திருக்கோமே. அதனாலதான் நம்ம உயர்வான நிலைக்கு போறதுக்கும் தாழ்வான, அது மூல மலம். ஆணவம் என்பது மூல மலம். அதனால நம்ம உயர் நிலைக்கு போறதுக்கும் தாழ்ந்த நிலைக்கு போறதுக்கும் அதுதான் மூல காரணமாக இருக்குது. சரி, அங்க பாசாந்த காலத்துல நம்மளுக்கு தூக்கியாச்சு. தூக்கின பிறகு இந்த மனித உடம்புக்குள்ள அவர் போடுவாரு. நமக்குள்ள போடுவாங்க. நம்ம எல்லாரும் வந்து உயிர் தானே, எல்லாருக்குள்ள உயிர் இருக்கா இல்லையா? இல்லன்னா எப்படி இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது இல்ல? சரி, இப்ப இங்க போடுறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்யறாரு? அந்த ஆன்மா எங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? பெருமானார் ரொம்ப அழகா சொல்றாங்க, ஆகாயம் ஸ்பேஸ், அதான அருள் அங்கதானே இருக்கு. அந்த ஆகாயம், இந்த ஆன்மா, அங்கிருந்து எடுக்கப்பட்ட இந்த ஆன்மா மூல பிரகிருதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மூல பிரகிருதி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குணங்கள், ராட்சசம் தாமசம் சாத்வீகம் என்கின்ற அந்த 3 குணங்கள் கலந்தது. பிளஸ் என்னது? நாம் செய்கின்ற அத்தனை பாவம் புண்ணியங்கள் எல்லாம் அதுல ரெக்கார்ட் ஆகியிருக்கு. எதுக்குள்ள இருக்கு? மூல பிரகிருதி என்கின்ற மாயைக்குள்ள இருக்கு. எல்லாமே ரெக்கார்ட், அத்தனையும் இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்? அங்க இருந்து வந்தாச்சு, நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு அங்க மேல இருந்து நம்மளுக்கு தெரியாது. அவர் நம்மளை எடுத்துட்டாரு, எடுத்துக்கொண்டு உடம்புக்குள்ள போடணும். உடம்புக்குள்ள போடுறப்ப என்ன பண்ணிட்டாரு? இந்த 3ஐயும் சேர்த்துதான் போடுறாரு. ஆகாயம், ஆன்மா, மூல பிரகிருதி. இப்ப ஒன்னொன்னே கொண்டு அவர் பொருத்தணும் இப்ப நமக்குள்ள. இப்ப அத்தனையும் கொண்டு போய் முதல்ல எங்க கொண்டு போடுறாரு? ஆன்மா முதல்ல யாருக்குள்ள போகுது? சுக்கிலம். ஆன்மா சுக்கிலத்துக்குள்ளதான் விடப்படுகின்றது. ஆன்மா சுக்கிலத்துக்குள்ள 60 நாட்கள் அங்குதான் இருக்குது. 60 நாட்கள் கழித்த பிறகுதான் ஸ்ரோதினத்துக்குள்ள அது போகுது. அப்ப இத நான் பாக்குறப்பதான் அந்த 60 நாட்கள் ஏன் அங்க இருந்துச்சுன்னு பார்த்தா, அங்கதான் என்ன ஆகுது? அதுக்கு அலங்காரம் செய்யப்படுகின்றது. 60 நாட்கள் 60 நாட்கள் என்ன செய்யுது? இந்த ஆன்மாவுக்கு சட்டை போட போறாரு. அங்க என்ன சட்டை போட போறாரு? பட்டா? பட்டு சட்டை போட போறாங்களா?
என்ன சட்டை போட போறாங்க? காவி சட்டையா, வெள்ளை சட்டையா, பட்டு சட்டையா, என்ன சட்டை அந்த ஆன்மாவுக்கு போட போறாங்க? இப்போ அது ஸ்டார்ட் ஆகுது எங்க? சுக்கிலத்துல. சுக்கிலத்துல என்ன ஆயிடுச்சு? என்ன பண்றாங்க? நம்மளுடைய தேகமே எப்படி இருக்கு? தூல தேகம், சூக்கும தேகம், காரண தேகம். மூணாவது நம்மளுடைய உடம்பு. நம்ம எல்லாரும் அந்த உடம்போடு தான் இருக்கோம். 3 உடம்போடு தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். தூல தேகத்தை நம்ம பார்த்துட்டோம். சூக்கும தேகத்தை நம்மளுக்கு தெரியாது. அதுக்குள்ள காரண தேகம் இறைவன் ஒருவர் இருக்கிறாரு. அது என்ன தெரியல, இருக்கிறாருன்னு இருக்கு. சிலது சொன்னா அது பரவாயில்ல, பிறவு பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. இப்ப யாரு பாத்துக்கிறா? நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் செய்யாதுங்க அப்படின்னா, அது பரவாயில்ல, அடுத்த பிறப்பு வரப்ப பாத்துக்கோங்க. கோழியை வெட்டாதான் அது பரவாயில்ல, நாளைக்கு நீ டயபெட்டிக் உன் காலை வெட்டுறப்பதான் உனக்கு தெரியும் போன பிறப்புல நீ யாரை வெட்டுனேன்னு சொல்லி. சரியா இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யாம நம்ம பாத்துக்கிடணும். யாருக்கும் தீங்கு செய்யாம நம்ம பாத்துக்கணும். அதெல்லாம் பண்ணனா மறுதடவை வரப்ப நம்ம காலை வெட்டுவாங்க யாராவது. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? தீங்கு செய்யக்கூடாது. இப்போ என்ன சொன்ன? தூல தேகம், சூக்கும தேகம், காரண தேகம், இது 3 நம்மளுக்கு இருக்கு. சரியா? இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சட்டை எடுத்து அந்த ஆன்மாவுக்கு லேயர் இப்படி ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பாண்ட் இருக்கு, இது ஆன்மான்னு வச்சுக்கோமே. ஃபர்ஸ்ட் லேயர் அவர் போடுறாரு. ஏன்னா உள்ளுக்குள்ளதானே இருக்கணும், இறையாற்றல் உள்ளுக்குதான் இருக்கணும். அப்ப அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் லேயர் போடுறது. அதுக்கு பேர் என்னது? ஆனந்தமய கோஷம், காரண உடல். அதுதான் காரண உடல். என்ன நடக்குது பாருங்க, எவ்வளவு ஒரு கருணை பாருங்க இறைவனுக்கு. அங்க நம்ம அப்படியே இருட்டுல கிடந்தோம், அறிவும் வழங்கல, ஒண்ணு வழங்கல, பாவம் போல கிடக்குறோம். தூக்கி இதே நம்மளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறாரு, ஒரு சிலிப்பு கொடுக்கறாரு. அந்த இறைவனை பாருங்க, நம்மளுக்கு கொடுக்கறது போடுற சட்டையே என்ன சட்டை? அதுக்கு பெயர் என்ன? ஆனந்தமய கோஷம் என்றால் சட்டை. சரியா? கோஷம் என்றால் என்னது? சட்டை. அதனால ஏதோ ஒரு கோஷம் எங்கேயோ விட்டு சிந்திக்க வேண்டாம். அது என்ன கோஷம்? ஆனந்தமா இருக்கின்ற சட்டை கொடுக்கிறாரு. நம்மளுக்கு எல்லாம் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படி ஒரு சட்டை இருந்தா டெய்லி போட்டுக்கிட்டு ஆனந்தமா இருக்கலாம். சரியா இல்லையா? அதனால அந்த ஆனந்தமாக இருக்கின்ற அதுதான் முதல்ல என்ன பண்றாரு? அதுக்கு கொடுக்கிறாரு. சரி, கொடுத்தோன்னே அது என்ன பண்ணுது? அது கொஞ்சம் சிரிப்பு வருது, அதுக்கு ஆனந்தமா ரொம்ப சந்தோஷம் அப்படி வருது. வந்த உடனே என்ன பண்றாரு? அதுக்கு அடுத்த லேயர் அதுக்கு மேல சுத்துறாரு. வச்சுக்குவோம். காரண தேகத்துக்கு சுத்தியாச்சு ஆனந்தமய கோஷத்தை. இப்ப ஆனந்தமய கோஷத்துக்கு மேல இன்னொரு லேயர் சுத்தணும். அதுக்கு பேர் என்னது? விஞ்ஞான மய கோஷம், இல்லைன்னா ஐஞ்சுக உடல், கஞ்சக உடல். சரி, இப்போ அதுக்கு அடுத்த லேயர் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அதுதான் என்ன ஆகுது? காலம், நியதி, வித்தை, அரகம், கலை. புரியுதா உங்களுக்கு? முதல்ல அத போட்டாச்சு. ரெண்டாவது என்ன பண்றாரு? காலம், நியதி. எத்தனை காலத்துக்கு நீ எப்படி இருக்கணும், எத்தனை காலத்துக்கு உனக்கு நீ எப்படி இருக்கணும். நியதி, நீ முன்பரப்புல நீ என்னென்ன செஞ்ச, அதுக்கு தகுந்தாற் போல இத்தனை காலம் நல்வினை, இத்தனை காலம் தீவினை, இதுதான் நீ என்ன செய்யணும்? அனுபவிக்கணும் என்று அங்கே பூட்டப்படுகின்றது. காலம், நியதி. சரியா? அந்த காலம், நியதி என்பத அதுல அவரு பூட்டிடுறாரு. நல்வினை தீவினை என்கின்ற வன் கயிற்றால் ஆட்டுகின்ற தேவேன்றாங்க. நல்வினை தீவினை என்கின்ற வன் கயிற்றால் ஆட்டுகின்ற தேவே. ரெண்டு மாறி மாறிதான் வருது. யாருமே சொல்ல முடியாது நான் பிறந்ததுல இருந்து சந்தோஷத்தை தவிர நான் எதுவுமே அனுபவிக்கலன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. நல்வினை தீவினை என்ன செய்யுது? நமக்கு மாறி மாறி வருகின்றது. இப்ப எதுக்கு மேல கொண்டு பூட்டியாச்சு? காரண தேகத்துக்கு மேல ஆனந்தமய கோஷத்தை பூட்டி, அதுக்கு மேல விஞ்ஞானமய கோஷத்தை கொண்டு அதுல பூட்டியாச்சு. இதை ஏன் நம்ம பஞ்ச கஞ்சுகம் கஞ்சுக உடல்னு ஏன் சொல்றேன்னா, இதுல 5 பொருத்தப்படுறாங்க. காலம், நீதி நான் சொல்லிட்டேன். எந்த காலத்துல நம்ம எப்படி இருக்கணும், எந்த நீதி முன்பு நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தோமோ அதுக்கு தகுந்த பிரகாரம் இந்த பரப்புல நம்ம எப்படி வாழணும்.
சும்மா சோசியத்தை வச்சுட்டு அதை கழிச்சிரு இதை கழிச்சிரு அதை பண்ணிரு இதை பண்ணிடுறாங்க. இது கோஷத்திலே பூட்டியாச்சு, நமக்குள்ளே என்னாச்சு, பூட்டப்பட்டாச்சு. இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்மளுடைய கண்ம வினையில் இருந்து தப்பிக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? ஜீவகாருண்யம். நீ ஜீவகாருண்யம் செய்யும் போது அஜாக்கிரதையாலோ ஊழ் வினையாலோ எதுவுமே வராதுன்றாரு நம் பெருமானார். ஊழ் வினைதான் இப்ப பூட்டி இருக்கு நமக்குள்ள. சோ அந்த ஊழ் வினையில வர்றதையும் நல்லது கெட்டது நம்ம எவ்வளவு ஆண்டு அனுபவிக்கணும் எல்லாமே அதை போட்டாச்சு. அப்போ அஜாக்கிரதையாலோ, அஜாக்கிரதைன்னா இப்ப காடி ஓட்டிட்டு போற அவங்க சொன்னாங்க, திடீர்னு தெரியாம போய் இடிச்சுட்டு வச்சா அது அந்த வண்டிக்கு தான் சேதமாகும், நமக்கு சேதம் ஆகாது. வண்டி எப்படி வேணாலும் நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம், நம்மள ரிப்பேர் பண்ண முடியுமா? முடியாது. அதனால அஜாக்கிரதினாலோ ஊழ்வினையினாலோ உனக்கு எந்த துன்பமும் வராது. அந்த ஒரு நிலையில இருந்தா எஸ்கேப் பண்ண முடியுமே தவிர, பரிகாரம் செய்யறேன், அங்க போய் குளிச்சுட்டு வரேன், இங்க போய் குளிச்சுட்டு வரேன், அந்த கடவுளுக்கு அதை செய்யறேன் இதை செய்யணும், காசை வீணே ஆக்கக்கூடாது. அந்த பணத்தெல்லாம் வச்சு என்ன செய்யணும், நல்லா உயிர்களுக்கு என்ன செய்யணும், நல்லா நம்ம உணவு கொடுக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்ல ஜீவகண்ணியத்தோடு நம்ம இருக்கணும். அப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி துன்பங்கள் எதுவுமே என்ன செய்யாது, வராது. கலை அப்படி என்பது அப்ப அடுத்து என்ன பார்த்தோம், கலை வித்தை அராகம். இப்ப கலை என்பது என்னது, அது கிரியேஷனுக்கு வருது. இத அவர் கூட்டல, இந்த 5க்குள்ளேயே அது வந்துருது. என்ன வந்துருது, கிரியா சக்தி, இச்சா சக்தி, ஞான சக்தி, அது 3 அதுல இருந்து வெளிப்பாடு. இறைவன் கொண்டு போயிட்டு இந்த சக்தி எல்லாம் அதுல கூட்டல. ஏன்னா சக்தியாக இருக்கிறது எப்படி வருது, இச்சை ஞான கிரியா தானே அது வருது. சோ அதேதான் நமக்குள்ளயும் இதுல விஞ்ஞானமய கோஷம் சொல்றப்ப அதை நமக்குள்ள வைக்கிறப்ப இந்த சக்திகள் எல்லாம் நமக்கு என்ன செஞ்சது, வந்து விடுகின்றது. சரியா? இப்ப என்ன போட்டாச்சு, 2 சட்டை போட்டாச்சு, 2 சட்டை போட்டாச்சு. இப்ப 3வது சட்டை வருது. 3வது சட்டை என்னது, மனோமய கோஷம் இல்லைன்னா குணம். என்ன சொன்ன, பிரகிருதி மாய்க்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னேன், ராட்சச குணம், வேற என்னது இருக்கு, தாமச குணம், சாத்விக சத்துவ குணம், அது 3 இருக்கு. அதெல்லாம் பூட்டி போட்டார்ல, உள்ள விடுறப்ப விட்டாச்சு. அப்ப இங்க 60 நாள் அங்க இருக்கிறப்ப இது எல்லாமே என்ன செய்யுது, அந்த ஆன்மாக்கு ப்ராசஸ் அங்க நடந்துகிட்டு இருக்கு. 60 days அங்கதுக்குள்ள பாருங்க எவ்வளவு அற்புதமா. அதான் ஆண் அறிவு பெண் மனமுன்னு சொல்லி வச்சாரு. ஏன்னா ஆண் அறிவு இருந்தாதானே இதெல்லாம் செய்ய முடியும். விஞ்ஞானமய கோஷம் எல்லாம் அங்கதான் இருக்கு. சோ அது அந்த இதுல இருந்தா அங்க எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. 60 நாள் எடுக்குது இவ்வளவு சத்தியம் பூட்டுறதுக்கு. அப்ப என்ன ஆகுது, அங்க இருந்து அடுத்து எங்க வரப்போகுது, இப்ப மனோமய கோஷம் என்கின்றதுக்கு உள்ள அது வரப்போகுது. அங்கதான் பிரகிருதி மாயை கொண்டு போய் போட்டுறாரு. இப்போ மனோமய கோஷம் தான் நம்ம அந்த கரணங்கள். வள்ளல பெருமான இறைவன் நமக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்க, தனு கரணம் குண போகம். சரியா? தனு என்பது உடல், கரணம் என்பது மனம் புத்தி சித்தி அகங்காரம். சோ இந்த இடத்துல நல்ல நம்ம மனசுல நல்லா பதிய வச்சுக்கோம். மனம் என்பது மனம் புத்தி சித்தி அகங்காரத்துக்குள்ள இருந்தாலும் இவர் எங்க கொண்டு கூட்டுறாரு தெரியுமா, சித்தம். மனம் புத்தி சித்தம்னு வருது இல்லையா, அப்போ அந்த பிரகிருதி மாயை கொண்டு போய் மனமாகிய சித்தத்தில் பொருத்தப்படுகின்றது. 3வது சட்டை. 3வது சட்டை என்னது, மனசை கொண்டு பூட்டியாச்சு. இப்ப நம்ம என்ன ஆயிடுச்சு, நம்ம ஆனந்தமா கடவுளுடையது முடியாது, அது மறப்பு போச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம காலம் நியதி பிரகாரம் இச்சை ஞானகிரி எல்லாம் பூட்டியாச்சு, ஓரளவுக்கு ரெடி ஆயிருச்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணிட்டாரு, இந்த மனசை கொண்டு பூட்டியாச்சு. ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், ஒரு குணாதிசயத்துலதான் இருக்குது. சோ அங்க சித்தத்திலே என்ன பண்றாங்க, அங்க கொண்டு பூட்டுறாங்க. இதுவே பிரகிருதி மாயை ஆகி இருக்கின்றது. அது மனம் என்கின்ற சித்தத்தில் அது பூட்டப்படுகின்றது. சரியா? இப்ப அங்க பூட்டியாச்சு. சோ நம்ம குணத்தெல்லாம் பூட்டியாச்சு. அந்த ஆன்மாவுக்கு சொல்றாங்கல்ல, இது பிறவிலே இப்படிதான், இது பிறவி குணமே இப்படிதான்றோம். சில குணம் எல்லாம் என்ன சொல்றோம், பிறப்பே இந்த குணம் தான். பிள்ளைங்க ஏதாவது பண்றப்ப இது சின்ன பிள்ளைல இருந்து பிறப்புல இருந்து இதுதான் இதோட குணங்கிறோம். அது அங்க பூட்டின குணம் தான். சோ அது பூட்டியாச்சு, அது சித்தத்துல இருக்கு. சரியா? இப்ப என்ன செய்யணும், எல்லாமே பூட்டி 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 ஸ்பேர் பார்ட் மாதிரிதான் பூட்டி வச்சிருக்குது இப்ப எல்லாத்தையும். கரெக்டா? ஆன்மாக்குள்ள என்னதான் என்ன பண்ணிருக்காங்க, ஆனந்தமய கோஷம்னு ஒண்ணு பூட்டி விட்டாங்க, அப்புறம் விஞ்ஞானமய கோஷம்னு பூட்டினாங்க, கஞ்சுக பாடின்னு சொல்லிட்டு அதையும் காலம் ஏதி
கலை வித்தை அராகன்னு சொல்லிட்டு அதையும் பூட்டிட்டாங்க. எல்லாமே அப்படி அப்படி பூட்டி வச்சிருக்குது. அப்புறம் என்ன செஞ்சாங்க, பிரகிருதி மாயை கொண்டு போய் சித்தத்துல பூட்டி வச்சாச்சு. என்ன பண்றது இவ்வளத்தையும்? அதுக்கு ஒரு ஃபுல்லா என்ன செய்யணும், ஒண்ணு மூட போறோம். இப்ப அதை வச்சு என்ன பண்ண போறோம், எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணு மூட போறோம். அதுதான் சூக்கும தேகம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுது, சூக்கும தேகம். அது சூக்குமமாக இந்த சூக்கும தேகத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னா, அங்க ஒரு சித்தத்தை விட்டுருங்க. நீங்க மனோமய கோஷத்துல நம்மளுடைய மூல பிரகிருதியை கொண்டு சித்தத்துல கொண்டு போட்டாச்சு, கரெக்டா? அதுக்கு அடுத்து என்னது இருக்கு, என்ன 3 மிச்சம் இருக்கு, கரெக்டா இல்லையா? மனம், புத்தி, சித்தத்தை விட்டுருங்க, அகங்காரம், சரியா? இந்த 3 இருக்கு. சோ இந்த 3 பிளஸ் என்ன பண்ணுது, தன் மாத்திரை என்று சொல்கின்ற ஓசை, ஒளி, பரிசம், சுவை, நாற்றம். இது தன் மாத்திரை. இதை யோசிக்க கூடாது, வெளியே இருக்குதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம அது பின்னாடி வரும். தொழில் கருவி, ஞானேந்திரிய கருவின்னு அது பின்னாடி வரும். இது என்ன ஆயிருச்சுன்னா சூக்கமமாக நமக்கு இருக்கு. பாருங்க, கண்ணு இருக்கு, ஆனா அவங்களுக்கு கண்ணு தெரியல. ஏன் தெரியலன்னா சூக்குமத்துல ஒளி இல்ல. புரியுதா? அந்த சூக்கும தேகத்துல ஒளி இல்ல, அதனால முடியல. வாய் இருக்கு, ஆனா உங்களுக்கு பேச முடியல. ஏன் முடியல? சூக்குமத்துல உள்ள அந்த வாய். இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் வெளியே, உண்மையில இது எதுவுமே செயல்பாடு இல்ல. நமக்குள்ள இருந்து சூக்குமத்துல இருந்து சூக்குமமாக நமக்கு என்ன ஆகுது, செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதனால்தான் அதுல ஒரு 5 ஓசை, சவுண்ட் வேணும்ல, ஒளி வேணும்ல, தொடர்ந்து வேணும்ல, வாய் வேணும்ல, நாற்றம், சுவை, நாற்றம். வாய் சொல்லக்கூடாது இந்த இடத்துல, சுவை, நாற்றம். அதோடைய தொழில் மட்டும்தான் நம்ம செய்யணும். இது 5மே என்னதான் மாறுதுன்னா, இப்ப ஓசை என்றது பஞ்ச பூதங்களாக ஆகின்றன. பின்னாடி ஒன்று இல்லாம இன்னொன்று தோன்றாது. இப்போ மேல இருந்த அந்த பஞ்சபூதத்தினுடைய செயல் எல்லாமே என்ன ஆகுது, நம்மளுடைய சூக்கும தேகத்துல சூக்குமமாக அது இருக்கின்றது. புரியுதா? எல்லாமே எங்க இருக்கு, நமக்குள்ள இருக்கின்றது. இப்போ இந்த 5 பிளஸ் 3 8, 8 2 என்பன 7 முற்படி என்ன, அட்டமித்தத்தி அற்பெருஞ்சோதி. எல்லாம் 8னா எஞ்சான் உடம்பு, எஞ்சான் உடம்பு, எஞ்சான் உடம்பு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, இதுதான் 8. இந்த தன்மாத்திரை 5ம், இந்த மனம், அந்த புத்தி, அகங்காரம், மனம், அந்த 3ம் சேர்த்து என்னது 8. அது கொடுத்தது யாரு, இறையாற்றல். அருளும் பொருளமாக இருக்கின்ற அது 2. அருளும் பொருளுமாக இருக்கின்றது அது 2. 8 2 என்பன 7 முற்படியன. இதுதான் முதல் படியே. இந்த உடம்ப விட்டுட்டு அடுத்து பார்க்க போறது என்னது, சூக்கும தேகம் தானே. அதான் முதல் படி. இங்கதான் இந்த 8ம் இங்கதான் பொருத்தி வைக்கப்பட்டு இருக்கின்றது. நிறைய நம்ம பார்த்தோம்னா 8 2 எஞ்சான் உடம்புக்குள்ள, அகாரம் உகாரம் அது 2. சோ 8 2. அது பதியோட நிலை 10. 8 2 கூட்டினா 10 அப்படின்னு நிறைய விளக்கங்கள் நம்ம கேள்விப்படுறோம், பாக்குறோம். ஆனா உண்மையிலே பார்க்க போனா இது 8, இதுதான் புரட்ட காயம் என்று சொன்னா அது என்ன செய்யறாங்க, அதுக்குள்ள அது இருக்குது. இப்போ என்ன ஆயிருச்சு, சூக்கும தேகம் வந்துருச்சு, சரியா? இப்போ காரண தேகம் ஆனந்தமய கோஷம் பார்த்தோம். அதுக்கு அடுத்துல விஞ்ஞானமய கோஷம் பார்த்தோம். அதுக்கு அடுத்து பழசெல்லாம் கொண்டு போய் பூட்டி மனோமய கோஷத்துல வச்சாருன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து தன்மாத்திரை 5ம், இந்த கரணங்கள் 3 சேர்த்து 8ம் சேர்த்து அதுவே சூக்கும தேகத்துக்கும் அதுவே பிரணமய கோஷமாகவும் அது இருக்குன்னு பாக்குறோம். புரியுதா இதுவரை? சோ இதுவரை புட்டி எல்லாம் ரெடி ஆயிருச்சு. இப்ப என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு உடம்பு வேண்டும். தனு என்கின்றத இறைவன் ரெடி பண்ணியாச்சு, தனு கரணத்தை ரெடி பண்ணியாச்சு. இது வந்துருச்சுல எல்லாமே. இப்ப என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு தூள தேகம் வேணும். அப்பதான் இது ஸ்ரோனிதத்துக்குள்ள இது போகுது, சரியா? சுக்லத்திலிருந்து எங்க போகுது, ஸ்ரோனிதத்துக்குள்ள இணை சேர்க்கையினால அங்கே இது செல்லுகின்றது. அங்க போன பிறகுதான் நம்ம நல்ல சாப்பாட்டு ராம மாதிரி இருக்கிற மாதிரி அன்னமய கோஷம் அப்படின்னு ஒண்ணு வருது.
இந்த அன்னமய கோஷம் இந்த உடம்பு என்ன செய்யணும், சாப்பாடு போட்டுதான் வளர்க்கணும். அதனால அதுக்கு பேரே என்னது, அன்னமய கோஷங்கிறதுக்கு ஒரு பேரே வச்சுட்டாங்க. சாப்பாடு போடுற நிலைக்கு வந்துருச்சு. சோ இப்ப அங்க போன பிறகு என்ன ஆகும்னா, ஆகாயம் என்பது முதல்ல இங்க போட்டுட்டாங்க. மிச்சம் உள்ள 4 பூதங்களும் கரெக்டா, இந்த 4 பூதம் இருக்க. சரி, என் உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது, பஞ்சபூதத்தால் ஆனது, பஞ்சபூதத்தால் ஆனது. இந்த உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது. மீதி 4 பூதமும் எங்க வருது, தாயுடைய கருப்பையில அது வளருது. மீதி எல்லாம் அங்க முடிச்சாச்சு. மெயினா உள்ளது எல்லாம் முடிச்சு ஒரு உரையும் போட்டு சுக்கும தேகத்தினையும் சுத்தி அங்க கொண்டு வளருது. இப்பதான் அந்த தாயுடைய இதுல வளர்றப்ப என்ன செய்யுது, அது கால் கை முளைக்கிறதுக்கு இதெல்லாம் இருந்தது எல்லாம் அது வளருது. அவ்வளவுதான் அங்க வேலை. மெயினான உள்ள வேலை இங்க பாருங்க, அது 10 மாசம் சுமந்துதான் வெளியே உள்ளதை கொண்டு வராங்க. இது 60 நாள்ல அத்தனையும் இறைவன் என்ன செஞ்சுட்டாரு, கூட்டிட்டாரு. மனுஷன் வளர்க்கறதுக்கு 10 மாசம் எடுக்குது முழுசா வெளியே கொண்டு வர்றது. இறைவன் 60 நாள்ல எல்லாத்தையும் சேக்கணும் பண்ணிட்டாரு. கரெக்டா எல்லாவற்றையும் கூட்டி ஒரு நிலைக்கு அவர் என்ன செஞ்சிடறாரு, கொண்டு வந்து விடுகின்றார். இப்ப அங்க போன பிறகுதான் இந்த தேகம் வருது. அங்கதான் உங்களுக்குள்ள என்ன வரும், அந்த கை கால் வாய் எருவாய் கருவாய் எல்லாம் தொழில் கருவி, அப்புறம் காற்று நெருப்பு, இந்த பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதம் எல்லாம் இங்க இருக்கு. நம்ம பாக்குறோம், கை கால் ஆற்றுறோம், எல்லாம் பாக்குறோம், எருவாய் கருவாய் எல்லாம் இங்க இருக்குது. சரியா, இந்த உடம்பு எடுத்து இது வந்துருச்சு, இங்க வந்தாச்சு. இப்போ இந்த படிநிலையில தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆன்மாவை அங்க இருந்து எடுத்து எல்லாம் கொண்டு வந்தாச்சு. இப்பதான் நான் கேள்வி கேட்க போறேன் உங்களை. நீங்கள் யார்? நீங்க எல்லாரும் யாரு? ஆன்மா. கரெக்டா? நீங்க எல்லாருமே ஆன்மாதான். நீங்க மனமா? மனமா இல்ல. நீங்க உடலா இல்ல. அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் நீங்களா? அதுவும் இல்லை. நான் நான் என்று சொல்வது மட்டும்தான் உங்களுக்கு சொந்தம். இது என்னோட வீடு, என்னோட பொருள், நான் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அது மட்டும் உங்களுக்கு சொந்தம். ஆனால் நீங்கள் யார்? ஆன்மா. தெரியுதா? ஏன் நம்ம ஆன்மான்னு நம்ம ஏன் சொல்லணும்? இப்போ இவ்வளவோ சொல்லி வந்தோடனே பட்டுன்னு யோசித்தவங்க இவரும் எப்படி எப்படி வருதுன்னு சொல்லி எல்லாம் கூட்டி வருதுன்னு சொன்னோம். நான் ஆன்மான்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் அவ்வளவுதான். ஆன்மாதான் உயிர், நான் ஒரு உயிர் உள்ள பொருள். மீது எல்லாம் யாரு கொடுத்தா? என்னோடயா? இல்ல, எதுவுமே என்னோட இல்ல. அவர் எவ்வளவு அழகா நம்மள அங்க இருந்து எடுத்து அழகா போட்டு அழகா கொண்டு வந்து இந்த நிலையில கொண்டாந்து நம்மள நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அப்போ நான் என்பது யார்? நான் யார் என்றால் நீங்க என்ன சொன்னோம்? நான் ஒரு ஆன்மா. இப்ப ஆன்மாவோட குணங்கள் என்ன? சரிதானே? நல்லா பொறுமையா நான் ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப இது என்ன ஆகுதுன்னா, நான் ஆன்மா என்று சொல்கின்றது அது எப்போதுமே எல்லாவற்றையும் சாட்சியாக தான் அது பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம சொல்றோம் இல்லையா, யாருமே பக்கத்து கூட ஒருத்தன் கண்காணித்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. ஒருவர் கண்காணித்துக்கிட்டே இருக்கிறான்னு சொல்ற மாதிரி நம்மளுடைய செயல்கள் சொல்கள் எல்லாவற்றையும் சாட்சியாக தான் இந்த ஆன்மா பார்க்கும். ஏன்னா கடவுள் இயற்கை விளக்கமா இருக்கிறாரு. நாம் எல்லோரும் எப்படி இருக்கோம்? ஆன்ம இயற்கை விளக்கமாக நம்ம இருக்கிறோம். ஏன்னா இது பேஸ். நம்ம எங்க இருந்து எல்லாம் தெரிஞ்சாதான் நாம் யாருன்றது இப்ப பாருங்க, இதெல்லாம் முடிச்சுட்டு கேட்டோன்னே உங்க எல்லாருக்கும் என்ன தோணிருச்சு? ஐயோ, நம்ம ஒரு ஆன்மா இல்ல, நம்மள அங்க இருந்து தானே கொண்டு வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு தோணுதா இல்லையா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் யார் அப்படின்னா, இப்ப என்ன நடக்குதுன்னா, நான் ஒரு ஆன்மா, சரியா? அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நான் ஒரு ஆன்மா, நான் என்ன செய்யணும்? இப்போ நான் இறை பரம்பொருளை நான் பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? போட்டி விட்டது எல்லாத்தையும் ஒன்னொன்னா கழட்டிட்டு போகணும். இப்ப தத்துவம் அது எல்லாம் செஞ்சு போட்டி விட்டது எல்லாம் என்ன செய்யணும்? என்னோட இல்ல, என்னோட இல்ல, என்னோட இல்லன்னு எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ணாதான் அந்த இறைவனை நம்ம பார்க்க முடியும். போட்டிட்டு வந்தது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? திரும்ப போனா மறுபடியும் கழட்டிட்டு போன எல்லாத்தையும்.
ஆனா இப்ப கழட்டிட்டு போறது வந்து அஞ்ஞான வெளியில இருந்து வந்து எல்லாத்தையும் பூட்டி விட்டாங்க. இப்ப நீ கழட்டிட்டு போறப்ப எப்படி இருக்கணும்? அறிவு விளங்கணும். சும்மா எல்லாம் கழட்டி போட்டுட்டு போக கூடாது. சரியா? இப்போ சரி, இப்ப நம்மளுடைய தேகத்துல வந்து ஓகே, எப்படி இதை கொண்டு நம்ம வந்து சரி செய்ய போறோம்? பரமாத்மாவாக இருக்கின்றது ஜீவாத்மாவாக நமக்கிட்ட இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. சரியா? பரமாத்மா வந்து சரஸ்ல இருந்து செயல்படுது, ஜீவாத்மா வந்து நம்மளுடைய கண்டத்துல இருந்து செயல்படுது. எப்படி செயல்படுது? விசேஷ ஜீவனாகவும் சாமானிய ஜீவனாகவும் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. நமக்குள்ள இருக்கின்ற தூளத்தைத்துல ஜீவனாக இருக்கின்ற ஆன்மாவும் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம சொல்றோம், ஏன் தான் இந்த ஜீவனை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்றோமா இல்லையா? ஏன் தான் இப்படி பண்ற, இந்த ஜீவனை போட்டு ஏன் கஷ்டப்படுத்துற அப்படின்னா, இது என்ன ஆகுதுன்னா, இந்த தூள தேகத்துல ஜீவிக்க வந்திருக்கு. ஜீவனாக இருக்கின்ற அந்த ஆன்மா உள்ளுக்கு வந்து ஜீவிக்க வந்திருக்கு. அது கரெக்டா இல்லையா? ஆன்மா வந்து ஜீவிக்க வந்திருக்கு. அது அப்படியே இருக்குது, பரமாத்மாவா இருக்குது. ஜீவனாக அது செயல்படுது, நமக்குள்ள ஜீவனாக அது செயல்படுது. இப்ப என்ன அது? இந்த ஜீவனாக இருக்கின்ற ஆன்மாவும் நமக்குள்ள, நல்லா ஞாபகம் வச்சுடுங்க, நமக்குள்ள ஜீவனாக இருக்கின்ற அந்த ஆன்மாவும் அறிவுக்கு அறிவாய் இருக்கின்ற இயற்கை விளக்கமாக இருக்கின்ற அந்த பரம்பொருளாக இருக்கின்ற அந்த இறையும் இருக்கின்ற இயற்கை விளக்கமும் தவிர, நல்லா புரிஞ்சுக்குங்க, ஜீவனாக இருக்கின்ற அந்த ஆன்மாவும் இயற்கை விளக்கமாக இருக்கின்ற இந்த இறை பரம்பொருள் நமக்குள்ளதானே இருக்கிறாங்க. இயற்கை விளக்கமா? அதனாலதான் நம்மள என்ன சொன்னோம்? ஆன்மை இயற்கை விளக்கம்னு சேர்த்துக்கிட்டோம். அவரு நம்மளும் ஒண்ணு, பேரறிவுன்னு சிற்றறிவு. அவர் அறிவு தான் நம்ம கிட்ட இருக்கு, ஆனா கொஞ்சோண்டு இருக்கு, பத்தாது அவரை போய் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த ரெண்டும் தவிர இந்த உடம்புக்குள் இருக்கின்ற அத்தனை ஜடம். தெரியுதா? என்னோட கண்ணு, என்னோட மூக்கு, என்னோட வாயு, என்னோட காலு, கை, அது இது, நான் ரொம்ப சோப்பு, அழகு விலகு, எல்லாமே ஜடம். எதுக்கும் உயிர் கிடையாது. நமக்கு உயிரோட நமக்குள்ள இருக்கிறது ரெண்டே ரெண்டு பொருள் தான். ஒண்ணு இயற்கை விளக்கமாக இருக்கின்ற இறை, இன்னொன்னு யாரு? ஜீவனாக ஜீவிக்க வந்த இந்த ஆன்மா. அது வந்து ஜீவிக்க வந்திருக்கு. அப்ப ஜீவனாக ஜீவிக்க வந்தது என்ன பண்ணுது? இந்த கரணங்கள், இந்திரியங்கள், இதோட அது வந்து விசேஷ ஜீவனாகவும் சாமானிய ஜீவனாகவும் நம்ம சொல்றோம். இந்த விசேஷ ஜீவனமாக இருக்கிறது தான் என்ன பண்ணிருது? விசேஷமாக எல்லாரும் கூட அதை வாழ்ந்துக்கும். மனம் கூட போய் சேர்ந்துக்கும், ஜீவ அறிவா இருக்கும், மன அறிவா இருக்கும், அது என்னென்னமோ எல்லாம் பண்ணும். சாமானிய ஜீவனாக இருக்கின்றது வந்து காரணமாக இருக்கும். விசேஷ ஜீவனாக இருக்க வந்து காரியப்படும். இங்க இருந்து செயல்படுறது எல்லாமே காரியம். அதான் பெருமானார் இதுக்கு மேலதான் அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்வாரு. கீழ இருந்து இழுத்துக்கிட்டுலாம் நீ போகாத, குண்டல் நீ இழுத்துட்டு போற, மூச்சு காட்டு இழுத்தவோ நீ போகாத, நீ இங்க மட்டும் கண்டத்துக்கு மேல மட்டும் என்ன செய்ய, கான்சென்ட்ரேட் பண்ணு. சோ இந்த ஜீவாத்மா கொண்டு நாம் பரமாத்மாவோடு சேர்க்கின்ற ஒரு நிலை நான் வந்து என்னது, முழுமையான பூர்ணமான ஒரு நிலை. சோ நம்ம வந்து அந்த செயல்பாட்டுக்குள்ள இருக்கோம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியணும், நம்மளுடைய ஆன்மாவும் இறைவன் பரம்பொருளுடையது மட்டும்தான் என்னது, சத்து பொருள். மீது கை, கால், மூக்கு, வாய் எல்லாமே ஜடம். ஒரு கட்டடத்துக்கு எப்படி செங்கல் எல்லாம் வச்சு அந்த கட்டடத்தை நம்ம எப்படி கட்டுறோமோ அது போல நம்ம பார்த்தோம் இல்லையா, இவ்வளவு அழகா பேபி மாதிரி சுக்கும தேகத்துல பூத்தி அழகா கொண்டு போய் இங்க போட்டு, அதுக்கப்புறம் கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு குடைக்கூலி குடிக்கிற அன்னமய கோஷமா இருக்கின்ற உணவுனால மட்டும்தான் இந்த உடம்பு ஜீவித்து இருக்க முடியும். அதெல்லாம் கொடுத்து நமக்குள்ள யாரெல்லாம் இருக்கா, நம்மளுடைய ஆன்மாவும் அதுல யாரும் இருக்காங்க, இறைவன் இயற்கை விளக்கமாக இருக்கின்ற இறை பரம்பொருள் மட்டும்தான் சத்து பொருள், உண்மை பொருள். மீது எல்லாம் என்னது, ஜடம் அப்படின்றத நீங்க என்ன செஞ்சிடணும், நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, நினைக்கிறேன் இப்போ இந்த ஆன்மா வந்து எந்தெந்த தகுதி இருக்குதுன்னு சொல்லி மட்டும் நம்ம பார்த்துருவோம். நம்ம ஆன்மா 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 சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆன்மாவுடைய அடிப்படை ஆகி இருக்கின்ற மற்றும் அதோட குணம் என்ன? ஆன்மா அழிந்து போகுமா போகாதா? ஏன் அழிந்து போகாது? அது இயற்கை. யாரும் ஆன்மா வந்து விதவிதமாலாம் வந்து செய்யவில்லை. ஒரு எறும்புக்குள்ள இருக்கிற ஆன்மாவும் நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவும் சேம் சைஸ். யானை பெருசா இருக்கு, பெரிய ஆன்மாலாம் கிடையாது.
இது சின்னோண்டா இருக்கு, சின்ன ஆன்மாலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஒளிதான் அது. நம்ம எல்லாம் கண்டுபிடிக்கணும். நாங்கெல்லாம் பாருங்க, ஆபரேஷன் தியேட்டர்ல மூளையை வெட்டி பாக்குறாங்க, என்ன எங்கேயாவது ஆன்மாவை கண்டுபிடிக்கிறாங்களா? கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா? கேட்டா அது வந்து அனாதியா பீனியல் கிளாண்டா இருக்கலாமோ, இதா இருக்கலாமோ, அதா இருக்கலாமோ தான் சொல்லிட்டு தான் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டுபிடிக்க முடியுது இல்லையா? வயிற்ற வெட்டுறோம், என்னங்க பார்க்க முடியுது? மனசு அங்க இருக்கா நீ பார்க்க முடியுதா? சித்தம் எங்க இருக்கு நீ பார்க்க முடியுதா? கரணங்கள்லாம் எங்க, மனம் புத்தி சித்த ஆங்காரெல்லாம் எங்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கு நீ பார்க்க முடியுதா? ஏதாவது பார்க்க முடியுதா இல்லையா? முடியவே முடியாது. அது அழிவற்ற தன்மை உடையது ஆன்மா. பிறப்பதும் இறப்பதும் இல்ல. மனம் என்ன செய்யுது? பிறக்கும், வளரும், இறந்து போயிரும். அதனாலதான் நான் யாரு இல்ல, மனம் அல்ல. இந்த உடல் நித்தியமா இல்ல, உடல் அழிஞ்சு போயிரும். நான் உடலா? நான் உடல் அல்ல. சோ என்றுமே இருக்கக்கூடியது என்னது? அழிவற்ற தன்மையாக இருக்கின்றது. நான் யார்? நான் ஒரு ஆன்மா. இனிமே நான் மனுஷன், பொம்பளை, ஆம்பளை எல்லாம் கதை சொல்லக்கூடாது. யார் கேட்டாலும் நீ யாருன்னு கேட்டா நான் ஒரு ஆன்மா. சரியா? அதை அழிக்கவோ கூறு கூறா துண்டிக்கவோ எதுவுமே முடியாது. சரியா? ஆன்மா முழுமையான அது அறிவு அல்லது உணர்வு, கான்சியஸ்னஸ். அத முதல்ல பார்த்தல, அது பார்த்துக்கிட்டேதான் இருக்கும். அது பார்க்கிற வேலை தான். அது போய் தப்பே பண்ணாது. அது ஒரு சாட்சி, மனசாட்சி. புத்தி சித்தத்துல தானே இருக்கு. அப்ப சித்தத்தை தான் பூட்டி வச்சிருக்கு. அதுதான் மனசாட்சி. அது வந்து சாட்சி பொருளா தான் இருக்கும். மனசு எதையாவது பண்ணிட்டு வந்து அது குத்தம். மனசு குத்துது சொல்றோமா, அது வந்து சாட்சியா இருந்து அது சொல்லும். நீ இதை ஏன் பண்ற, இதை பண்ணாத, இதை செய்யாத. அது ஒரு சாட்சி பொருளா தான் இருக்கும். ஆன்மா முழுமையான மெய்யுணர்வு மற்றும் ஞானத்தின் இருப்பிடமாக உள்ளது. அங்கில இருந்து ஞானத்தை நம்ம போக முடியும். காரண காரியங்களே அறியும் ஆற்றல் கொண்டது. அதுக்கு அது அவ்வளவு இது அந்த ஆன்மா. சரியா? ஏன் அது அவ்வளவு அறிவு உள்ளதா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன்? அது கூடதான் இறைவன் இருக்கிறாரு. இயற்கை விளக்கமாகிய இறைவன் அதுக்குள்ளதான் இருக்காரு. ஜீவனாக இருக்கின்றதும் ஆன்மா. அந்த ஆன்மாக்குள்ளதான் யாரு இருக்கா? அந்த இறையாற்றல் இருக்கு. அதனாலதான் அதுக்கு வந்து அதெல்லாம் செய்ய முடியுது. நம்ம யாரு கூட சேருமோ அப்பதானே இருப்போம். கரெக்டா இல்லையா? அதனால இந்த ஆற்றல் உடையதாக இருக்கின்றது. அது எப்போது ஆன்மா எதை விரும்பும்னு நினைக்கிறீங்க? அமைதி, அன்பு, தூய்மை மற்றும் பேரின்பம் தான் அடையணும்னு தான் அந்த ஆன்மாவுடைய ஏக்கமே என்னது? பேரின்ப பெருவாழ்வு அடைய வேண்டும் என்பதுதான். அதனால இந்த பெருமானார் வந்து உரைநடை பகுதியில முதல் கேள்வி என்ன செய்வாரு? இப்பிறப்பை எடுத்த ஒவ்வொருவரும், இந்த மனித பிறப்பை எடுத்த நம்மளாம் வந்து அரிதிலும் அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்றோம். இப்ப நாய்கிட்ட போயிட்டு கெட்டி போட்டு நான் உட்கார்ந்து இவ்வளவு சொன்னாருக்கு புரியுமா? புரியாதா? ஏன் புரியாது? என்னாச்சு? அதோட மனசு விரிவடையவில்லை. அதுக்கும் இருக்கு, சூக்குமமாக எல்லாமே இருக்கு. ஆனா அது வந்து விரிவடையவில்லை. மனுஷ மனம் விரிஞ்சதுனால அவனுக்கு பேரு மனிதன். மனம் இல்லைன்னா நீங்க மனிதனே கிடையாது. ஆனா மனுஷனாக இருந்துகிட்டு வேற மாதிரி இருக்குது, அது வேற கதை. மனம் விரிவடைந்தால் மட்டுமே அது மனிதன். சோ இது என்ன ஆகுதுன்னா அமைதி. இதுதான் இந்த ஆன்மாதான் பேரின்ப பேர்வாழ்வுக்குது. அதான் இந்த மனித பிறப்பை எடுத்த ஒவ்வொருவரும் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை பாருங்க. அந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க? என்ன லாபம்? ஆன்மா. ஆன்ம லாபத்தை என்ன செய்யணும்? காலம் உள்ள போதே, பரவாயில்ல பேரம்பேத்திலாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் பாத்துக்கலாம், கிடையாது. காலம் உள்ள போதே அறிந்து என்ன செய்யணும்? நாம் அடைய வேண்டும். ஆன்ம லாபம் என்பது என்னது? கடவுளுடைய தயவு நம்மளுக்கு வேணும். அதுவே அருள். அருள் என்பது கடவுளுடைய தயவு. அந்த அருள் என்கின்ற சாவியை நம்ம பெற்றுக்கொண்டால்தான் மோட்ச வீடாக இருக்கின்ற மேல் வீட்டுல போயிட்டு நாம் திறந்து கொண்டு செல்ல முடியும். அதை விட்டு நம்ம போயிட்டு முன்னாடியோ பின்னாடியோ கதவை தட்டிட்டு, அப்பா நீ சாவியை மறந்துட்டியா, போ திரும்ப இன்னொரு பரப்புக்கு போ, சாவியை சம்பாதிச்சுட்டு வா. அந்த நம்ம வந்து அருள் என்கின்ற சாவியை சம்பாதிக்காத வரை மேல் வீடாக இருக்கின்ற அது ஒரு குரோத மாயை வந்து மறைச்சு வச்சிருக்காது இல்ல, அருள் சக்தி ஒண்ணு மறைச்சு வச்சிருக்குல்ல, அதை நம்ம போய் திறக்கணும். நம்ம திறக்கணும். அதுக்கு பேரு திரோதய சக்தி, அதுக்கு பேரு சித் சக்தி. அந்த பூட்டை எப்படி போய் திறப்பீங்க? கரெக்டான இது இருந்தால்தான் நம்ம கரெக்டா போய் நம்ம திறக்க முடியும்.
நான் பாட்டுக்கு அது சில்வர் கலர் பூட்டு இருந்தா நான் சில்வர் கலர் சாவி கொண்டு போனா திறக்க முடியும். அது அருள் பூட்டாக இருக்குது, அருள்ல தான் நம்ம திறக்க முடியும். அதனால்தான் அம்மை திரோதை அகன்றன, அருள் சக்தி என்னை ஆட்கொண்டாள். பேருபதத்துல என்ன சொல்றாரு? அது எப்படி இருக்கு? ஜலத்தின் மேல, நல்ல தெளிவான நீர் மேல ஒரு பச்சை பாச போல் அது படிந்திருக்குதான். அப்பயும் பாருங்க, நம்ம செய்ய செய்ய நம்மளுடைய புருவமத்தில கருமையில் பச்சை நிறமாகவும் பொன்மையில் பச்சை நிறமாகவும், கீழே கருமையில் பச்சை நிறம், மேல பொன்மையில் பச்சை நிறம். அப்ப அது கருமையில் பச்சை நிறம் என்னது? இகலோக விசாரணை. மேல இருக்கப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களை அறியாமையே என்ன செய்யும்னா, கீழே உள்ள பச்சை திரை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஒவ்வொரு மாதமும் இப்படி கேட்க கேட்க உங்களே அறியாமலே அது கொஞ்சம் கொஞ்சமா அது நீக்கப்படும். அவங்க சொல்ற மாதிரி புருவமத்தில வைக்கிறேன், டீச்சர் கொடுக்குறேன், எல்லாத்தையும் நீக்கிறத கதையே கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன செய்யும்? நமக்குள் அது நீக்கப்படும். அதுக்கு நமக்கு உயிரிறக்கம் வேணும். ஆன்மா நுண்ணிய ஒளிதான். அது ஒரு நுண்ணிய ஒளி வடிவமானது. அப்புறம் அதோடைய தன்மை என்னது? சாட்சியாக தான் அது இருக்கணும். முதல்ல சொல்லிட்டேன் இல்லையா? சரி, இந்த ஆன்மாவை எதுக்கு அது பாட்டுக்கு ஏகாந்தமா அங்க பேசாம இறை சமூகத்துல அது பாட்டு நிம்மதியா இருந்திருக்கும் தானே? நிம்மதியா இருந்திருக்குமா இல்லையா? இதை ஏன் இந்த கடவுள் புடிச்சு கொண்டு போய் ஒரு மாயின்ற உலகத்தை படைச்சு, இந்த மாயின்ற உடம்ப படைச்சு, மாயின்ற எல்லாத்தையும் படைச்சு ஏன் இங்க கொண்டு போய் ஏன் நம்மளை புடிச்சு இங்க அனுப்புனாரு? ஏன் பேசாம இருந்திருக்கலாம் தானே அங்கேயே? அவரு இறக்கம் நம்மளே மாதிரி கோடி சூரிய பிரகாசத்துல இருக்குத, இந்த ஆணவ மலத்தோட இது அது கூட போய் ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. அது பேசாம ஒழுங்கா அங்க இருந்திருக்கலாம். இது எங்க போயிடுச்சு? போயிட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க ஆணவ மலத்து கூட. இதுதான் போய் அதை ஒட்டிக்குச்சு. அது இதை ஒட்ட முடியுமா? ஜடம் இங்க ஒட்ட முடியுமா? முடியாது. உயிர் தான் போய் அங்க ஒட்ட முடியும். சோ இது போயிட்டு அங்க ஒட்டிக்குச்சு. ஏன்னா அங்க சொந்த பந்தெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆணவ மலை மட்டும் தான் இருந்திருக்கும், அதோட போய் இது சேர்ந்துக்குச்சு. சரியா? இப்போ இந்த ஆன்மா போயிட்டு அதோட போய் சேர்ந்ததுனால இப்ப பாவம் இறைவன் என்ன நினைக்கிறாரு? ஐயோ நம்மளே மாதிரி இருக்குதே, இவங்களும் நல்ல ஒரு ஆனந்தத்துக்கு வரணுமே. அதனால இது என்ன செய்வோம்னா, இது எப்படி வெளியே இருக்கிறதுனா, ஆணவம் என்பது மாயை. மாயில தான் மூல பிரகிருதி, மூல மாயை அதுதான். அதோடதான் சேர்ந்து அதுக்குள்ள இருக்குது, ஆன்மாவோடுதான் இருக்குது. அப்ப இது எப்படி நம்ம வெளியே கொண்டு வர்றது? அப்ப அதே மாதிரி ஒண்ணு போடணும். அதே மாதிரி என்ன பண்றாரு? மாயையாய் இருக்கின்ற அத்தனை சொல்லலையும் கொடுத்து நம்மளை அனுப்பி எதுக்கு அனுப்பி விட்டாரு? நீ போயிட்டு ஆணவ கண்ம மாயை என்கின்ற மலத்தை நீ கழிச்சுட்டு வான்னு சொன்னா, இந்த மலத்தை கழிக்கிறதுக்கு பதிலு இது வேற என்னென்னமோ ஆன்மாக்கள் உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த முயற்சி செஞ்சு இதை வெளியாக்கணும்னுட்டு அவரு நம்மளை அனுப்பிவிட்டா நம்ம என்ன பண்றோம்? மலத்தை நீக்கிறதுக்கு தான் அவர் பிடிச்சி அனுப்பி இருக்கிறாரு. ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கு, கண்ம மலத்தை நீக்கிறதுக்கு. நம்ம அங்க மூட்டை கணக்குல வச்சிருக்கோம். சஞ்சீத கர்மான்னு சொல்லிட்டு மூட்டை கணக்குல வச்சிருக்கோம். அதுல இருந்து இறைவன் கொஞ்சோண்டு எடுத்து என்ன பண்றாரு? பிராரத்த கர்மா, இத போய் நீ அனுபவிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த கண்மத்தை கழிக்கிறதுக்கு நம்ம இங்க அனுப்பி இருக்கிறாரு. இந்த கண்ம வினையை கழிக்கிறதுக்கு பதில நம்ம என்ன பண்ணி விட்டுறோம்? ஆகாமிய வினையை, புது வினையை தேடுறோம். அங்கே டெபாசிட் நிறைய இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? வட்டி குட்டி எல்லாம் போட்டு என்ன பெருசாக்கிடுவோம் அதை. அப்புறம் எத்தனை பேர் எடுக்கிறது? ஆனால் பெருமானார்கிட்ட, அதாவது கருங்குழியில வெங்கட் ரெட்டி அவங்களுடைய மகன் போயிட்டு சித்தி விளாகத்துல வள்ளல் பெருமான்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு இன்னும் எவ்வளவு கண்ம வினை இருக்குது, நான் எவ்வளவு கழிக்க வேண்டி இருக்குது, நீங்க எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறாரு. இவர் போயிட்டு கேட்கிறாரு, இவ்வளவு நாள் இவர் சொன்ன மாதிரி எல்லாம் நான் செஞ்சுட்டேன், என்ன எவ்வளவு பாக்கி இருக்கு, எவ்வளவு மிச்சம் இருக்கு, நான் எவ்வளவு கழிக்கணும்னு போய் கேட்கிறாரு. பெருமான் ரொம்ப அற்புதமா சொல்லுவாரு, நீ என்ன பண்ணு, உன்னுடைய பிராரத்த கர்மா நீ கொண்டு வந்த வினைய நீ கழித்து விடு. புதிதான வினையை நீ தேடாத, ஆகாமிய வினையை நீ தேடாத, நீ கழித்து விடு. சஞ்சீத கர்மா நீ வச்சுட்டு வந்திருக்க பாரு, அதை நான் பார்த்து கொள்கின்றேன். எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க. இப்போ நம்மளுக்கு வினையில இருந்தா நம்ம பிறப்பு எடுக்க வேண்டாமே. அப்போ எப்படி ஒரு பெருங்கருணை பேராற்றலாக இருக்கின்ற நம் பெருமான், வள்ளல் அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சமநிலையை பெற்ற நம் பெருமான் என்ன செய்றாங்க? சுத்த தேகம், பிரணவ தேகம், சுக்கும தேகம். என்ன சொன்னேன்? பிரணவ தேகம், தூள தேகம், சுக்கும தேகம். அடுத்து காரண தேகம் என்னது? ஞான தேகம்.
சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகத்தை பெற்று என்றும் நம்மோடு நம் பெருமான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவரை நாம் அக இனத்தாராக நம்ம மாற வேண்டும். அவருக்கு உகந்த குழந்தைகளாக நம்ம மாற வேண்டும். அவருடைய சொந்தக்காரங்களாக நம்ம மாற வேண்டும். சரியா இல்லையா? நம்ம சொந்த பந்தம் தான் நம்ம எவ்வளவு உபசரிக்கிறோம். அதே போல பெருமானார் ரெண்டா தான் பிரிக்கிறாரு. அக இனத்தார், புற இனத்தார். அக இனத்தார் கொலைப்புலை தவிர்த்தவங்க எல்லோருமே பெருமானாருடைய அக இனத்தாராக நம்ம இருக்கிறோம். அவருடைய குழந்தைகளாக நம்ம இருக்கிறோம். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? நம்மளுக்கு தெரியாத எவ்வளவு வச்சுட்டு வந்திருக்கிறோன்னே அதை அவர் நமக்காக பார்த்து கொள்ளுவார். அப்ப நம்ம கொண்டு வந்ததை மட்டும் நம்ம கழிச்சிட்டோம்னா அப்பாடா சாமின்னு சொல்லிட்டு மறுபடி இந்த உலகத்துக்குள்ள தெரியாது என்ன பருப்பு கிடைக்கனே தெரியாது. ஏதோ புண்ணியம் பண்ண மனுஷ பருப்பு கிடைச்சிச்சு, ஏதோ புண்ணியம் பண்ண சன்மார்க்கத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. சோ இந்த பிறப்பை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? வீணே அடித்து விடவே கூடாது. சோ இது என்ன ஆகுது? மலங்களை நாம கழிக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த பிறப்பை எடுத்து வந்திருக்கிறோம். ரொம்ப ஜாலியா இருந்துட்டு போறதுக்கு அல்ல. சோ இதை நீ என்ன பண்ணணும்னா, ஜீவ காரணியம், உலகில் உள்ள ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. உலகில் உள்ள இந்த ஆன்மா தயவு தானே. இந்த ஆன்மாவுடைய இயற்கை குணமே தயவு தான், அன்பு, அதுதான் கருணை, அதுதான் அதோடைய இயற்கை குணம். ஏன்னா இறைவனுடைய குணத்தை தான் அது வச்சிருக்கோம். கரெக்டா இல்லையா? அந்த குணத்தை தான் அது வச்சிருக்கோம். அப்ப இயற்கை குணம் என்னது? ஏன்னா கடவுள் இயற்கை விளக்கம்னு சொல்லிட்டோம். நம்மள என்ன சொல்றோம்? ஆன்ம இயற்கை விளக்கம்னு சொல்றோம். அப்ப அவருடைய பிரதிதான் நம்ம. ஆனா ஏன் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா, இந்த ஆணவ மலத்தினால நம்ம மாட்டிக்கிட்டோம். முதல் சிருஷ்டி தொடங்கி பெருமாள் ரொம்ப அழகா சொல்வாரு, முத சிருஷ்டிக்கிறப்பயே தனது முயற்சி பேதத்தால் அந்த முத சிருஷ்டிக்க எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க, பிறந்து வளர்ந்த பிறந்தானே அவருக்கு வினைலாம் வரும், கண்மெல்லாம் வருமே, முத படிக்கிறப்ப எனக்கு என்ன வினை இல்லை தானே, நான் ஏன் அந்த நிலையை அடையல அப்படின்னு கேட்டா ரொம்ப அழகா அதுக்கு பதில் சொல்லுவாரு. முதல் சிருஷ்டி தொடங்கி கண் அந்த முயற்சி பேதத்தால் அனுப்பியிருக்கிறாரு. அது அகாணி சாப்பிட்டு நல்ல ஏப்பம் விட்டுட்டு அது போயிடுச்சு போல. முயற்சியே பண்ணல, கடவுளை தேடணுமா என்னமா அது ஒரு முயற்சி செய்யல. அந்த முயற்சி பேதத்தால் அடுத்தடுத்த பிறப்புகள் வருகின்றன. புரியுதா? முத வர்றப்ப ஒரு ஆணவ மலத்தோட தான் நம்ம வந்தோம். நம்மளுக்கு கண்மை எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? முயற்சியே எடுக்கல. அப்பாடா போட்டாரா, நல்லா சாப்பிட்டோமா, மூக்கு பிடிக்க எதையும் தேடல. நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா அடுத்தடுத்து என்ன பண்ணி முடிச்சு நிறைய பாவங்கள்லாம் செஞ்சு அடுத்தடுத்த பிறப்புகள் நமக்கு வருகின்றன. அதனால இது ஒரு கேள்வி வரும் எப்போதுமே, ஏன் முத எங்க இருந்து இந்த கண்மம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. சோ எல்லாமே என்ன செய்யணும்? ஜீவ காரணியத்துல நம்ம இருக்கணும். எல்லா உயிர்களும் நேசிக்க வேண்டும். அப்ப நம்மளுடைய மலங்களை நம்ம நீக்கணும். மலம் நீக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். என்னோட நம்முடைய குணம் தயவு, எல்லா உயிர்களிடத்திலும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையோடு நம்ம இருக்கணும். அதுதான் என்னது? உயிர் இரக்கம், உயிர் அனுபவம், அருள் அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். உயிர் அனுபவம் என்ன பண்ணுது? நம்மளுக்கு அருள் அனுபவத்தை கொடுக்கும். இந்த அருள் அனுபவம் என்ன செய்யறோம்? சிவானந்த நிலையை சச்சிதானந்த நிலையை சிவாத்வைதம் என்கின்ற அந்த நிலைக்கு நம்ம இட்டு செல்லும். இது எல்லாமே நமக்குள்ள துரியம் என்கின்ற நிலையில ஜீவத்துரியம், பரத்துரியம், சிவத்துரியம் சொல்லுகின்றதுல ஜீவத்துரியம் என்பது இது உயிர் அனுபவம் அங்க வரணும். பரத்துரியம் என்கின்ற நிலையில அருள் அனுபவம் நமக்கு வரணும். சிவத்வைதம் என்கின்ற சிவத்துரியம் என்கின்ற நிலையில சிவாத்வைதம் என்கிற அந்த இடத்துல ஒண்ணு ஞாபகம் நல்லா வச்சுக்கிடுங்க. நான் கடவுளை அடைய போறேன்னா கிடையாது. அங்க இருக்கிறப்ப அவரே நம்மளை அழைச்சுக்கிட்டாதான் உண்டு. அந்த அருள் சக்தி நம்மளை என்ன செய்யணும்? நம்மளே அழைக்க வேண்டும். அதனால பெருமாள் என்ன சொன்னாரு? நான் இருக்கும் குடிசையில் வந்துதான் அவர் ஆட்கொள்றாரு பாருங்க. சோ குடிசை என்பது இங்க உள்ளுக்குதான். நம்ம பாட்டுக்கு அவர் வீட்டுல தங்கி இருந்தாரு, குடிசைக்குள்ள கடவுள் நடந்து வந்தாருலாம் கிடையாது. குடிசை என்பது இந்த இடம், நம்மளுடைய உடல், அதுக்குள்ள வந்துதான். அதனால்தான் அருள் என்பது கடவுள் தயவு, கடவுள் தயவு, கடவுள் தயவு. அருளை சம்பாதித்தால் மட்டுமே சிவானந்த நிலையில அந்த நிலை சிவமா, அந்த சிவாத்வைதம் என்கின்ற அந்த சிவபோக நிலையில தான் எல்லா அருளாளர்களும் வாழையடி வாழையாக வந்த அத்தனை அருளாளர்களும் அங்கே அற்புதமான அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா
அங்கேயே மயங்கி அந்த அருள் வழியிலே வாழைப்பழம் போல் அந்த அருள் நம்மள விழுங்கிருமா. அந்த அருளானது என்ன பண்ணிரும், நம்மள வாழைப்பழம் போல் நம்மள விழுங்கிறோம். வான் கலந்த மாணிக்க வாசகானே எல்லாமே இந்த பஞ்சபூதத்திலே என்ன ஆயிட்டாங்க, கலந்து விடுகின்றார்கள். மண்ணுக்குள் போனாலும் பஞ்சபூதமாகிய மண்ணில் தான், ஜலத்துல போய் தண்ணியில போயிட்டு ஜல சமாதின்னு போனாலும் அதுவும் பஞ்சபூதத்துல ஒன்றுதான், காற்றோட வான் கலந்து போனாலும் அதுவும் பஞ்சபூதத்துல ஒண்ணுதான். இப்ப இந்த இடத்துல இறை ஆற்றல் இறை அருள் நம்ம கிட்ட வர்றப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னா சமரச சுத்த சன்மார்க்கம் அங்கதான் தொடங்குது. ஏன் பெருமானார் சமரச சுத்த சன்மார்க்கம் வச்சாருன்னா, இங்க இருந்து போற வாழையார் போன நிறைய அருளாளர்கள் நிறைய பேர் எல்லாம் அந்த நிலைக்கு போறாங்க. எல்லோருமே சமரசமாக அங்க என்ன பண்ணிடுறாரு, சமரசமாக சுத்த சன்மார்க்கம். இங்க என்ன ஆயிடுச்சு, ஆணவமலை நம்ம விட்டு நீக்கப்படுகின்ற இந்த இடத்துல சுத்த நிலையில கருணை என்கின்ற தம்பம் ஏறி சிற்றபை பொற்சபை ஞான சபை கண்டு சச்சிதானந்த நிலையில அருப்பெருஞ்சோதி ஆண்டவரோட போய் இணைந்த ஒரே ஒரு மாபெரும் சித்தராக இன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர் யாரு, நம்மளுடைய வள்ளல் பெருமான் மட்டுமே. மீது எல்லோருமே இந்த ஸ்வாத்வைதம் என்கின்ற அந்த நிலை வர போறாங்க. அந்த நிலையில ஜீவ சமாதின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மூச்சு அடக்கி அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. அவங்க வெளியே இருந்து ஒடுங்கி போறாங்க. பெருமான் அகமாக இருந்து வெளியே விருந்து நிப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்குறாங்க. சோ இவ்வளவு நாள் வந்தவங்க அங்க இருக்கிற பெரிய பெரியவங்களும் இப்ப என்னது பளிங்குக்கு மேலும் வைரக்கு மேலும் உட்கார்ந்து தவத்துல இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பிறப்ப கொடு, எனக்கு பிறப்பு வேணும் அப்படின்னு எல்லாம் தவத்துல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. பிரம்மா விஷ்ணு அவங்களுக்கு கூட ஆயுசு இருக்குது, அவங்க எல்லாம் நித்தியமாக இல்லை, அவர்களும் ஒரு அணுக்கள் தவம் இருந்து அதை பெற்றுக்கொண்டாங்க. நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளா நாம் எல்லோருமே என்ன செய்யணும், இறைவனுடைய அக இனத்தாராக நாம் எல்லோருமே அக இனத்தாராக நாம் மாறிவிட வேண்டும். நல்ல ஒரு ஜீவகாண்ய ஒழுக்கத்துல இருந்து அந்த அருளை நாம் பெற வேண்டும். அருள் என்கின்ற சாவியை நாம் பெற வேண்டும். ஜீவகாண்யம் செய்ய செய்ய அன்பும் அறிவும் நமக்குள்ள பெருகும். சிற்றறிவாக இருக்கின்றது வளர்ந்து 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 பேரறிவாக மாறுகின்ற தன்மை வரப்ப இறையாற்றலையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இந்த உடம்புக்குள்ள இருக்கின்றது ரெண்டும் ஆன்மாவும் இயற்கை விளக்கமாக இருக்கின்ற இறை பரம்பொருள் மட்டுமே சத்து பொருளாக இருக்கின்றது. அதனால நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய விஷயம் என்னன்னா, முதலாவது நாம் எல்லோருமே என்ன செய்யணும், வள்ளல் பெருமானுக்கு உகந்த குழந்தைகளாக அவரோட சொந்தக்காரங்களை நம்ம முதல்ல மாறிடணும். நம்ம அவருடைய சொந்தக்காரங்களை மாறிட்டு நம்ம எதை கேட்டா, சொந்தக்காரங்க கேட்டா ஏதாவது கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா, கொடுப்போம். பக்கத்து வீட்டுல இருந்து கேட்டா கொஞ்சம் யோசிப்போம், நான் யோசித்து கொடுக்குறோமோ. ஆனா சொந்தமா உள்ளவங்க கேட்டா, ரத்த சம்பந்தம் உள்ளவங்க கேட்டாலும் என்ன செய்வான், நம்ம செய்வோம். தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் அப்படின்ற பழமொழி கொப்ப. சோ நம்ம என்ன செய்வோம், எல்லோருமே ஒரு முகமாக வள்ளல் பெருமானுடைய அக குழந்தைகளாக சொந்தக்காரங்களா நம்ம எல்லோரும் மாறி நல்ல ஒரு ஜீவகாண்ய ஒழுக்கத்துல இருந்து நல்ல ஒரு பரோபகாரத்தை நம்ம செஞ்சு, சல் விசாரம் பரோபகாரம் ரெண்டே தான் சாதனம், வேற ஒண்ணுமே வேண்டான்ட்டாரு. அதனால டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நல்ல உயிர் இறக்கத்தோடு இருந்து இறைவனுடைய பரிபூர்ணமான அருளை ஒவ்வொரு ஆன்மாக்களும் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைன்னு சொல்லி நம்ம பெருமானார் சொல்றாங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? இப்ப எல்லாரும் தெளிவா இருக்கீங்களா? நம்ம எல்லோரும் ஆன்மா நீட்டு யாருக்கா சந்தேகம் இருக்கா? யாருக்குமே இல்ல. யாருக்கும் இல்ல. இருந்தா நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். சந்தேகம் இல்லைன்னா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம், அன்னமய கோஷத்துக்கு போயிடலாம். சரியா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? என்னைக்காவது நான் மனசு என்னோட மனசு எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க சாட்சி பொருள் தான். நம்ம ஒரு சாட்சி, மனம் ஒரு சாட்சி பொருளா தான் இருக்குது. சரியா? சரி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அபயம் 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 அபயம்.